அன்பு வணக்கங்க. நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன். அந்த படத்து பேர் வந்து கவுண்டம்பாளையம். ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கோவை பகுதியிலே எடுக்கப்பட்டது. அதனால இந்த கொங்கு மண்டலம், அது மட்டும் இல்லை, குறிப்பாக கோவையினுடைய காவல் தெய்வமாக மதிக்கிற அம்மன் கோணியம்மங்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை அறிவிக்கிறோம். வர்ற ஜூலை 15 இந்த படம் ரிலீஸ் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல படம். வணிக ரீதியா எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனா கூட இந்த படத்துல எனக்கு எடுக்கிறப்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னன்னா, இது ஒரு பெற்றோர்களுக்காக, ஒரு பெண் பிள்ளைகளுக்காக, அதுவும் நாடக காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கட்டாயமா அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலையில சமர்ப்பிச்சு அது உங்களுக்கு சொல்றேன். ஜூலை 5ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். தமிழகம் எங்கும் ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். கட்டாயமா நீங்க இந்த படங்களுக்கு, இதை போன்ற ஒரு நல்ல படங்களுக்கு நீங்க பேராதரவு கொடுக்கணும். என்னன்னா, இதுல பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் பெருசா இல்லாட்டி கூட ஒரு தாய்மார்களுடைய கண்ணீர் இந்த படத்துல இருக்கு. ஒரு பெத்தவங்களுடைய கண்ணீர் இந்த படத்துல இருக்கு. ஒரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன். அதனால தயவு செய்து தமிழக மக்கள் நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். கட்டாயமா மனமாற வேண்டிக்கிறேன். அதுதான் இன்னைக்கான சிறப்பு நிகழ்ச்சி. என்ன கதைங்க? இது வந்து ஒரு நாடக காதல் கதை. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு நீங்க தினந்தோறும் பார்க்கலாம். பெண்கள் படிக்க போற காலத்திலையும் சரி, ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்பிடுறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு. ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். இது நாடக காதல், முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்வு போனது. என்ன இப்படி கேட்டீங்க? நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்களை குறி வச்சு தாக்குறது, சரிங்களா? இன்னைக்கு காதலை நீங்க தினந்தோறும் பாக்குறீங்க. நான் நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது. போன வாரம் பாருங்க, நெல்லையில ஒரு சம்பவம் நடந்தது. எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம். ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது. ஆனா தன் காதலிக்கிற மகள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறதா எல்லா பெற்றவங்களுடைய கவலையும். ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், வரதட்சணை கொடுமை, தற்கொலை பண்ணிக்கிறது, ஒரு சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேர்ல இப்ப கூட நீங்க நெல்லையில பாத்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் 3 நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க. இந்த சுயமரியாதை திருமணம் பண்றவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு மனசு வருத்தம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டா நடந்தது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் வந்து அடிச்சு உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும். அவங்க வெறும் இடத்த தான் அடிச்சு உடைச்சாங்க, ஆனா உயிர் சேதம் நடந்திருக்கும். அதே நேரத்துல பிள்ளையை பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த கருத்தெல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம். இந்த காதல் திருமணங்கள்ல தான் வந்து சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. நாடக காதல் ஒரே ஏங்க, இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கடுங்கோவம் வரும். என்ன சமூக நீதி? பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க 4 வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதுதான் உங்களுக்கு புரட்சி காதலாது? இதுதான் சமூக நீதியான காதலாது? சமூக நீதிங்கிறது என்னது? முதல் சமூக நீதியே தவறு. எப்படி தவறுங்கிறீங்க? ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல. பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்களாம் ஒரு 4 பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா? அப்ப பெத்தவங்களுடைய நிலை, பெத்தவங்களுடைய வலி, அவங்களுடைய கண்ணீர் என்ன? என்னைக்கு இந்த சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது. இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும், மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது. பெத்தவங்க இது நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது, எங்கேயுமே நடக்காது. ஆணவ கொலையும் நடக்காது, அடிதடி நடக்காது, கலாட்டா நடக்காது, சமூக பிரச்சனையும் நடக்காது. இதுதான் அடுத்து.
பிரிஞ்சிருக்கிறதா நல்லது அப்படின்னு எப்படிங்க? சாதி என்பது அப்படியே பிரிஞ்சிருக்கிறதா நல்லது, சமூக நீதின்றது தேவையில்லை அப்படின்றதா? நீங்க இடஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா? இடஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது உங்களுக்கு, அப்புறம் என்ன சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க? நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க, நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி. நான் சொல்றது பெத்தவங்க பெத்தவங்கன்னு சொல்றேன். அதுல எந்த சாதியா இருந்தா என்ன, எந்த சாதியா இருந்தா என்னங்க? அது எப்படி நீங்க சமூக நீதினு ஒத்த வரையில சொல்லிட்டு போயிட்டீங்க? அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா? ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க, ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே, நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே? ஏன் அவங்களை எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு என்ன இது சமூக நீதி? அது பெத்த உங்களையெல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்தா, இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்கன்னா என்ன? அதுதான். சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க. அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும். சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு ஜாதி பேர் கொண்ட படத்தை வந்து வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது ரஞ்சித் வந்து ஜாதிய ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு பாருங்க. நானும் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பார்த்துக்கிட்டே வரேன். நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன். தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீப காலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா? கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா? கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்க ஒரு 100 ஊர் இருக்கு. கவுண்டம்பாளையம்னு கொங்கு பகுதியில வாழ்றவங்க தெரியும், கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும். சோ அதே நேரத்துல என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பாக்குறீங்க. நாடக காதல்னு சொல்லும் போது ஓ இவன் சாதி வரிய, ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்லை, உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது, எல்லா மக்களுக்கும் உருவாகுது. பெத்தவங்களுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல்னு சொல்றேன். பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறதுதான் தவறான செயல்னு சொல்ல வரோம். அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன். ஆமா நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது பெத்தவங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதுதான். அடுத்து சொல்லுங்க. படத்துல வந்து ஏற்கனவே ட்ரெய்லர் நான் மாட்டுக்கு இருக்குன்னு வளர்ந்தவன்டா இதெல்லாம் ட்ரெய்லர்ல இருந்தது இல்லையா? ஆமா. உங்களுடைய கருத்துக்கும் அதுக்கும் பார்க்கும்போது பாருங்க, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நம்ம மாடுங்கிறது என்ன? நம்ம வயக்காட்டுல எங்க அப்பாவோ தாத்தாவோ இல்ல ஊர் பக்கத்துலயோ விவசாயிகள் ஏர் உழுகும் போது காளைகள் கூட ஏர் கலப்பையா கால் கெடுக்க காளைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காளைய நம்ம அப்பான்னு நினைக்கிறோம். அதே போல குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி, பால் கொடுக்கறதுனால பசு மாட்டை நாம ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் கையெடுத்து வணங்குறோம் இல்லையா? அதுக்காக தான் தமிழக அரசு தமிழர் பண்பாடுன்னு கருதி உழவர் திருநாள்னு வச்சிருக்காங்களா இல்லையா? மாட்டு பொங்கல்னு வச்சிருக்காங்களா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு பொங்கலுக்காக விடுமுறை இருக்கா இல்லையா? உழவர் திருநாள் இருக்கா இல்லையா? அப்ப தமிழக அரசே கொண்டாடுது. எதனால? இது தமிழர் பண்பாடுங்கிறதுனால இல்லைங்களா? எங்கேயாவது பன்னி பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நரி பொங்கல் கொண்டாடுறாங்களா? எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா? மாட்டு பொங்கல் தானே வைக்கிறான். அதுக்கு தான் அரசாங்கம் விடுமுறை விடுது. அப்ப அதை நாம வணங்குறோம். ஒருத்தன் சடலமா பாக்குறான், வணங்குறான். ஒருத்தன் அந்த சடலமா பாக்குறான். அவனுக்கு உள்ள கருத்து வேற்றுமை தான் இந்த படத்துல வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் டெஃபினேஷன். அதுக்காக நீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கிறீங்கன்னா திங்கிறவனுக்கே கோவம் வரல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப அதுல? அதுலயே குறிப்பா ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து விமர்சிக்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சிருக்கிறது, அதை உங்க ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்க ஒட்டுமொத்தமா இந்த சமூக நீதி இந்த கட்சியினருக்கெல்லாம் எதிராக செயல்படுறது, ஒரு ஆதிக்கத்தாரியினருக்கு ஆதரவா செயல்படுறது. இப்ப நான் திரும்ப சொல்றேன், நீங்க கேக்குறீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை பாதிக்குது, ஒரு கட்சியை பாதிக்குதுன்னு சொல்றீங்க. நான் திரும்ப சொல்றேன், அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா? அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் பிள்ளைகளை தூக்கிட்டு வரதான் வேலையை வச்சிருக்கிறாரா? அப்ப அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது, வசதியான பெண்களை டார்கெட் பண்ணி தூக்குறது, இதுக்கு பேர் தான் இன ஒழிப்பு. அதுக்கு போர்வையாக ஒரு கட்சி நடத்துறாங்களா? அப்படியா? சொல்லுங்க, எனக்கே தெரியல. சமூக நீதிங்கிறது என்னது? அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சமூக நீதியா? அன்பு தானுங்க சமூக நீதி. எப்படி இணைந்து வாழுவீங்க? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுல யாரும் இணைந்து வாழவே முடியாது.
இப்ப நான் இந்த படத்துல இந்த கருத்துக்கள்லாம் சொல்லும்போது சடார் உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க ஒரு தலைவரை சொல்றீங்களா, ஒரு கட்சியை சொல்றீங்களா, ஒரு கேள்வி வருது இல்ல உங்களுக்கு. அப்படியெல்லாம் தயவு செய்து கேள்வியே கேட்காதீங்க. நீங்க பெற்றவங்களை பத்தி மட்டும் யோசிங்க. அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா அவன் அந்த தப்பை செய்யறான்னு அர்த்தம். நீங்க கேட்கிற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கோ இல்ல இந்த கட்சிக்கோ நான் எடுக்கிற படத்தை பார்த்து, இந்த நாடக காதல் படத்தை பார்த்து என்னை யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா, பிடிக்காதவங்க எல்லாம் நீங்க அந்த தவறை செய்யறீங்கன்னு அர்த்தம். ஆனா பெத்தவங்களுக்கு கட்டாயமா அந்த படம் பிடிக்கிறது என்னுடைய வாதம். பெரியவர்கள் ஏதாவது அரசியல் கட்சி இல்ல சார், அப்படி எல்லாம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னா தெரியலங்க, எனக்கு தெரியல சாமி. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பட் அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லை. நான் அடிக்கடி சொல்றதுதான், நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலைன்னா பூரா திருடனும் சாராய விற்கிறவன் பாருங்க, கள்ளச்சாராயம் வித்த மாதிரி பூரா திருடனும் உள்ள சேர பிடிச்சி உட்காந்துருவான். நல்லவங்க எல்லாம் தயவு செய்து அரசியலுக்கு வாங்க, எல்லாரும் வரணும்னு வேண்டுறவன். நான் ஒரு சிறந்த வாக்காளன், நல்ல அரசியல் வரணும்னு எதிர்காலத்துல நோக்கிற ஆள் நான். அதனால எதிர்காலத்தை பத்தி எனக்கு இப்ப சொல்ல தெரியல. பாப்பா எல்லாம் இறைவனுடைய ஆணை சார். படத்துல இருக்கிற சொன்னீங்க இல்லையா, எல்லாமே திருடணும், இருக்கிற சட்டமன்ற உறுப்பு எல்லாமே திருடணும். ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்களை, இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சீங்க, 50 ஆண்டு கால ஆட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல போயிடுச்சு. அப்ப சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் பழைய பிளாஷ்பேக் எடுங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க, மாசம் 20,000 50,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்க வருமானம் கம்மி, உங்களால ஒரு டியூ கட்டி சொந்த வீடு கூட வாங்க முடியாது. ஒரு பைக்கு டியூ கட்டுறதுக்கு கூட கஷ்டம். மாசம் 1ஆம் தேதி பக்குன்னு இருக்கு. எனக்கு கார் டியூ கட்டுறதும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் அப்படித்தானே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தானே வாழ்றோம். ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க, ஒரு தொகுதிக்கு 60 கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணுதுன்னா அந்த பணம் எங்க இருந்துங்க வருது? ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணா தான் ஜெயிப்பானா, அந்த பணம் எங்க இருந்து வருது? ஏன் அவன் செலவு பண்றான்? எதுக்கு செலவு பண்றான்? ஓட்டுக்கு 10,000 எதுக்கு கொடுக்குறான்? எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறான்? சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்பி என்ன கம்பெனி வச்சிருந்தான்? பில்கேட்ஸோட பேரனா அவன்? சாதாரணமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்தா, டிஎஸ்ல வந்திருந்தா, டக்குன்னு பார்த்தா 2 காலேஜ் வச்சிருப்பான், டக்குன்னு பார்த்தா பெரிய கல்குவாரி வச்சிருப்பான். இதெல்லாம் எங்க வந்தது? உழைச்சு வந்ததா? உழைக்கிறவங்க முழுக்க 80% பாவம் நடந்து ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிறான் வெயில்ல. ஆனா இவங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப இதுக்கு பேர் என்னது? கடவுள் கொண்டாந்து கொடுத்தாரா என்ன உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த திருட்டுத்தனம் இல்லாத அரசியல் வரணுங்கிறதாங்க என்னை போன்ற ஆட்களுடைய விருப்பம். நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும்னா இந்த அரசியல் எல்லாம் அப்புறப்படுத்த வேணும். இந்த திருடங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அரசியல் பேச்சு வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரானதா இருக்குது. அப்படியா? நான் மக்களுக்கு எதிரானவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன் சாமி. அது என்ன திராவிடம்? அந்த மாதிரிலாம் என்ன? நீங்க மக்களுக்கு எதிரான ஆட்சியும் மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தை பத்தி தான் நான் பேசுறேன். இந்த பேச்சு அடிப்படை சாராம்சம் பார்த்தா நாம் தமிழர் நோக்கி போற மாதிரி இருக்கு. நான் தமிழன் தான் சாமி, நான் தமிழன் தான், சுத்த தமிழன், ஒரு தூய்மையான இந்தியன், இந்து. உண்மைதானே? என் பிறப்பை நான் மாத்திக்கவே முடியாது இல்ல. சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு ஆளுங்கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் மாறி மாறி அவங்களுக்கான அந்த உயிரிழந்தவங்களுக்கான நிதியுதவி கொடுக்கறது, ஒரு சில கட்சிகள் வந்து அதை நிதியுதவி கொடுக்கறதை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு இன்னும் இப்ப 20 மாசம் தான் அங்க தேர்தல் இருக்கு இல்லையா? தேர்தல் வந்துருச்சுல்ல, அதனால 10 லட்சம் என்னங்க, ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. போட்டி போட்டு ஏன்டா கொடுக்குறீங்கன்னு ஒரு குரூப்பும். எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சிங்களா? எவ்வளவு பாருங்க. அந்த உயிர்கள்லாம் டிவியில பார்க்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க. உண்மையாலுமே பயங்கர வருத்தமா இருக்கு. எத்தனை உயிர்கள் பலியாது பாருங்க. நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க. நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கானே, அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா? இது ஸ்லோ பாய்சனுங்க. இவன் இன்னைக்கே செத்துருவான், இவன் 5 வருஷம் கழிச்சு சாவான். ஸ்லோ பாய்சனுங்க. இது என்ன ஒரு பெரிய மாற்றம்? உங்களால இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அட பிளாஸ்டிக் பாட்டில ஒழிங்கன்னு சொல்லி மூக்குக்கு போர்டு வச்சிங்களே, உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா? அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்? இந்த கையாளாகத்தனம் எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க. உண்மையா கஷ்டமா இருக்கு. இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது, அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடந்திருக்காது, ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது. எப்படி சாமி? எப்படி சாமி?
சினிமால ஒரு கருத்தை வந்து நீங்க எடுத்து சொல்லிடுறீங்க. அது குறைந்த பட்ஜெட்டா இருக்கலாம், பெரிய பட்ஜெட்டா இருக்கலாம். ஆட்சி முறைங்கிறது சமூகத்துல வந்து ஒரு மாற்றத்தை உடனே நீங்க கொண்டு வரலாம் நம்புறீங்களா? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? நீங்க நினைச்சா முடியுங்க. என்ன சிகரெட் குடிக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமில்ல, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன். லைட்டை விட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்க் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவேன். விடுனா விட்டுரு, விடுனா விடு. என்ன சாமி இது இருக்கு? அதுக்கு தானே தங்கம் ஓட்டு. என்னுடைய இயலாமையை காப்பாத்துறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள். என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே. என்னை காப்பாத்துற அப்பா அம்மாவை அவங்க தானேம்மா. அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க. நீங்க அதை முடியலன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடலாமே. அதே எப்படி அது? அதை செய்யணுமே, அது மாத்தி தானே ஆகணும். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி கொடுங்க தானே கேக்குறீங்க, ஒரு 1/4 பாட்டில் விஷம் கொடுன்னா கேக்குறீங்க. உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா? அதனால ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சாமி. ரோடு போட்டா கொல்ல, பள்ளிக்கூடம் கட்டினா கொல்ல, தண்ணியில கொல்ல, சாராயத்துல கொல்ல, சிகரெட்ல கொல்ல, கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்கும் தான் சாமி நடக்குது. அந்த மாற்றங்கள் வரணும் தானே நான் சொல்றேன். அதுல இருந்து ஆட்சி மாற்றத்துக்கே முடியாது அப்படின்னா அதை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல நீ வரக்கூடிய படங்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் எதிர்த்தான கருத்துக்கள், ஆட்சி மாற்றத்துக்கான இந்த மாதிரி முன்னெடுப்பாரு. கண்டிப்பா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். நம்ம பொழுதுபோக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை, ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமை இல்லையா? அது கட்டாயம் அதை செய்யணும்னு நான் விரும்புறேன் சாமி. அது என் மனசுக்கு அதான் நினைக்கிறேன் நான். நெருக்கடி வந்து எப்படி வந்து முன்னணி நடிகர்கள் பல பேர் வந்து அவங்க படத்துக்கு இடையூறா பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி பேசும்போது ஒரு நெருக்கடி வந்தா ஏங்க இப்ப நான் எடுக்கிற இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கும் இந்த ஜூலை 5ஆம் தேதி வர்ற இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கும் பல நெருக்கடி, பல தடைகள் இருக்குதானே செய்யும். இருக்குதானே சாமி செய்யும். என்ன பண்ணிடுவான்? இது பாருங்க, ஒரு முறை வாழ்க்கை சாமி. தப்பு செய்யறவனுக்கு, கெட்டது பண்றவனுக்கே இவ்வளவு தில்லு தைரியம் இருந்தா நல்லதா நினைக்கிற எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ அது நமக்கு எதுக்கு பயந்துக்கணும்? நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம். மக்களை நம்பி போறோம். நல்லது செய்வோம், நல்லதே நடக்குன்னு நம்புறேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார். தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் உழவு கட்சி, எல்லா கட்சி தான் நல்ல கட்சி. அமையணுங்க, ஒரு கட்சி அமையும். கண்டிப்பா எதிர்காலத்துல பெரிய மாற்றங்கள் வரும் சாமி. அப்படியெல்லாம் பேர் வைக்கல சாமி. நாளைக்கு நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா? என்னடா இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்னு கட்டாயமா ஒரு கோவம் வரும்ல உங்களுக்கு. உங்களை மாதிரி ஒரு நடிகர் வந்து இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சரி, உங்களை மாதிரி அவருக்கு கோவம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி விஜய்ங்கிற மாதிரி அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு? தெரியல சாமி. எல்லாரும் நல்லது செய்யறது தான் வராங்க, நல்லது செய்யறதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நடந்த பாடு இல்லை. அப்படி யாராவது நல்லது செய்ய வந்தாலும் விடவும் மாட்டாங்க. விட்டுருவாங்களா சார்? இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெரிய மாஃபியா சார். ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் எடுக்கக்கூடிய மிக அற்புதமான இடம். உங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்க கட்ட உங்க வரிப்பணத்தை நான் உட்காந்து அழகா அப்படியே அல்வா கேக் மாதிரி எடுத்து சாப்பிட்ற ஒரு தொழில் இது. இன்னைக்கு அது தொழிலா பாக்குறாங்க. இது ஒரு சேவையா இல்ல, மக்களுக்கான பிளாட்ஃபார்மா இல்ல. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசினஸ். ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். நிறைய கடைகள் உற்பத்தி ஆயிருச்சு. இன்னும் அரசியல் கடைகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் சார். இந்த படம் ஒரு 200 திரையரங்குல திரையிடலாம். தமிழகத்துல பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், அதே நேரத்துல மதுவிலக்கு கொண்டு வரணும், அதே நேரத்துல கள்ளுக்கடைகளையும் திறக்க வேண்டும்னு சொல்லி அந்த கருத்தை வர ஏங்க. ஆண்டாண்டு காலமாக நீங்க இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தான் கணவன் குடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா? எந்த பெண்களுக்காவது தன் மகன் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாவோ, லிவர் போயிட்டாவோ, கிட்னி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாருங்க எத்தனை பேஷண்ட் மதுவால எவ்வளவு சுகர் பாடியில எவ்வளவு கஸ்டமர். அதெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க? ஆனா ஒரு வருஷமும் நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம்னு சொல்லித்தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க. ஆனா இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அது உற்பத்தி அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்க போராடிட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள், நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு 10 லட்சம் கொடுக்குற நம்ம எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். பால் விலை இல்லை, கரும்பு விலை ஏறல, அரிசி விலை இல்லை, கொள்முதல் இல்லைன்னு எத்தனையோ விவசாயி பாவம் வறுமையில செத்து போயிருக்கிறாங்க. இதுல ஒரு பங்காவது அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து வச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்க கொடுக்குற 10 லட்சத்துல பிரிச்சு கொடுத்துருக்க முடியுமா? அவனால எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு விவசாயிக்கு நீங்க செய்யற நன்றி கடனா இருந்தா இன்னைக்கு ஏன் இவன் போய் கள்ள சாராயத்தை விற்கிறான்? எதுக்காக குடிக்கிறான்? கடையில போனா 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும், இங்க போனா 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அவன் எளியவன், ஏழ்மை, கையில காசு இல்லை.
அப்ப எளியவன் போய் அங்க அந்த 5 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும். இதை நீங்க முற்றிலும் ஒழிக்கணும்னா நீங்க தயவு செய்து கள்ளுக்கடையை தரங்க. கள்ளுக்கடையை தரங்க. ஏன் கள்ளுக்கடை திறக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க, கள்ளுக்கடையை தரங்க, கள்ளுக்கடையை தரங்க, கள்ளுக்கடையை தரங்கன்னு. ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறதே இல்லை தெரியுங்களா? அதுல இவங்களுக்கு வருமானம் இல்லை. அந்த வருமானம் எல்லாம் விவசாயிக்கு போயிடுது. விவசாயி நல்லா இருந்துருவான் பாருங்க, மக்கள் உடம்பு நல்லா இருந்துரும் பாருங்க. ஏன்னா கல்லுல நல்ல சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. அப்போ கல்லு நல்ல விஷயமாச்சே உடம்புக்கு, யாரும் சாகவே மாட்டானே. அப்ப என்ன பண்ணலாம்? எவ்வளவு அருமையான ஒரு கவலை பாருங்க உங்களுக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ பிச்சைக்காரனாவே இரு, விவசாயி பிச்சைக்காரனாவே நடுத்தருவில் செத்துப்போ, நமக்கு தேவை குடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு மதுவை வைத்துத்தான் வியாபாரம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமா இருக்குது. நம்ம எல்லாம் எல்லாரும் இந்த குடிக்கிற சரக்குல வர்ற வருமானத்தை வச்சுதான் நம்ம தமிழ்நாடு ரன் ஆயிட்டு இருக்குது. இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் தயவு செய்து சொல்றேன், மக்களே, தயவு செய்து இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாக்களிக்கிறீங்க. ஆனா சிந்திச்சு செயல்படுங்க. இதுதான். பூரண மதுவிலக்கு வேணும் அப்படிங்கும்போது கல்லும் வந்து போதை தானே? சரி, நல்லது இருந்தாலும் கல்லும் போதை தானே? அது குடிச்சா வந்து பெண்கள் ஏத்துக்குவாங்க? ஏன் இதே கேள்வி நீங்க டாஸ்மார்க்ல கேட்கல? இல்ல, பூரண மதுவிலக்கு வேணும். ஏங்க கல்லு மதுக்கடைகள் போடணும்னா நீங்க ஏங்க ஏத்துக்குவாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? இப்ப கல்லுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அந்த காலத்துல கல்லு குடிக்கலையா? இப்ப கல் என்ன விஷமா? ஏன் நிறுத்தி வச்சீங்க? அது உங்களுக்கு வருமானம் இல்ல. அதுல உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சிருந்தா நீங்க உடனே போட்டிருப்பீங்களா? கல்லு கடையை சம்பாதிக்க முடியாது உங்களால, அவ்வளவுதானே. கல்லு குடிச்சா பெண்கள் ஏத்துக்குவாங்க. கல்லு குடிச்சா ஏங்க, அப்ப நீங்க இப்ப டாஸ்மார்க் ஒத்துக்கிறீங்க? டாஸ்மார்க் ஒத்துக்கிறீங்களா? சரி, ஆமாங்க, விவசாயம் இருப்பாங்கல்ல, இது கோரிக்கையா இல்லையா? சொல்லுங்க, கோரிக்கை தானே. எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். அதான் நானும் நீண்ட கால போராட்டம் பண்ணி சென்சார்ல, நான் யாரையும் தவறா சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு படம் சென்சார் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தது இந்த படத்துல. இந்த படம் ஆபாச காட்சியில் எங்கேயுமே இருக்காது. தயவுசெய்து நீங்க தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். இது நல்ல படம், நேர்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த படத்துல நாடக காதலை ஒட்டி வரக்கூடிய சமுதாய கருத்துக்களோ சமுதாயம் சார்ந்த விஷயங்களோ ஆழமா சொன்னதுனால அறிவு சார்ந்தவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. நம்ம படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும், மக்களை நம்பி நம்ம வரோம். கட்டாயமா மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்பி வந்திருக்கோம். பார்ப்போம்.